தகதம் தகதம் ஓம். அண்ணா எப்போ வந்தீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. உங்ககிட்ட உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் மட்டும்தான் ஆச்சா இல்ல புள்ள குட்டிலாம் கூட பெத்துக்கிட்டியா? ஐ அம் சீரியஸ்லி டாக்கிங் அம்மா. நான் ரொம்ப நாளா காதலிச்சிருந்த கங்கான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். எந்த கங்கா? கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமா. என்னப்பா சொல்ற? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். யார? யார் இந்த பொண்ணு? என்னப்பா இப்படி அவசரப்பட்டிய? உனக்கு அஞ்சலிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிறியே. அம்மாவை எப்படி சமாளிக்க போற? அதனாலதான் முதல்ல உங்ககிட்ட வந்தேன். நீதான் எப்படியாவது. அப்போ அஞ்சலி. உமா ப்ளீஸ். ஏமா கற்பகா, திடீர்னு ஆனந்த் கல்யாணம் பண்ணிட்டு வட்டானா என்ன பண்ணுவேன்? அஞ்சலி தான் வீட்டுல இருக்காளே, அவன் எப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு வர முடியும்? கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானே. என்ன சொல்ற? ஆமா கற்பகம், ஆனா பொண்ணு அஞ்சலி இல்ல. என்னது? ஆமாமா, அண்ணே அவருக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. என்னடா ஆனந்த், இவங்க எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. அவங்க சொல்றதுல உண்மைதான். ஐயோ, என் புள்ள நான் கிழிச்ச கொட்ட தாண்ட மாட்டான்னு பெருமைப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் வயிற்றுல புளிய கரைச்சிட்டானே. உங்க புள்ள உங்க வயிற்றுல புளிய மட்டும் தான் கரைச்சிருக்காரு. ஆனா என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அண்ணா அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? சொல்லலமா, ஒத்துக்கிறேன். ஆனா இவ வயசு பந்தது இந்த வீட்டுல தானே. அப்பத்துல இருந்து ஆனந்திக்கு இவதான் பொண்டாட்டின்னு எல்லாரும் பேசிட்டு தானே இருந்தோம். மனசுல வேற யாராவது இருந்ததா சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே. இப்போ இவ மனசு ஆசையை வளர்த்துட்டு எவ்வளவு ஒரு ஓடுகாலை போய் கட்டிட்டு வந்து நிக்கிறாரு. அண்ணி, அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாதீங்க. வார்த்தையை கொட்டாதா? வயிறு எரியுதுடி. நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும் போது உன்னை கட்டிக்க போறவன் கடைசி நேரத்தை வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டானா அப்போ உனக்கு தெரியும் என் தங்கச்சி படுற வேதனை. அப்படி ஒண்ணு எனக்கு நடந்துச்சுன்னா நான் ஒண்ணு இவ்வளவு மாதிரி அழுதுகிட்டோ இல்ல உங்களை மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டோ இருக்க மாட்டேன். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். உமா பேசாம இரு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த வீட்டுல நீ ஒரே பொண்ணுன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால இவங்க எல்லாரும் நீ சொல்றதை கேக்குறாங்க. எனக்கு அந்த அவசியம் இல்ல. நீங்க கேக்குறீங்களோ இல்லையோ, அண்ணன் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனி அந்த பொண்ணை ஏத்துக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் மரியாதை. எனக்கும் உமா சொல்றது சரின்னு படுது. நீ போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாப்பா. ஏங்க, எல்லாத்தையும் பார்த்து சும்மா நிக்கிறீங்களே, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி தொலைங்களேன். உள்ள போ. உமா, ஆர்த்தி எடுத்து வை. அவங்கதான் சித்தியா, ரொம்ப அழகா இருக்காங்களே. வந்த உடனே வாட் இஸ் ஹர் நேம்னு கேட்கலாமா? இதான் உமா, உன் நாத்தனார். இப்போ வணக்கம் சொன்னேன்னா தட்டு கீழே விழுந்துரும். அப்புறமா சொல்றேன். நான் உன் புருஷனோட அண்ணன் சங்கர். இருக்கட்டும். இவன் தான் விஜய். வணக்கம். நான் தான் ஆனந்தோட தாய் மாமன். நல்லா இருக்கு. இந்த வீட்டுல ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய பெரிய மனுஷங்க இவங்கதான். எங்களை விட நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இதோ இந்த சின்ன பையன் கிட்டதான். பெரியவங்களை பத்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாது பிரியா. இவ பிரியான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த வீட்டுல இருக்கிற எல்லார பத்தியும் எனக்கு தெரியும். எல்லார் பத்தியும் தெரியுமா? அப்போ ஆனந்த்காக இந்த வீட்டுல வருஷக்கணக்கா காத்துட்டு இருக்கிற என் தங்கச்சி பத்தியும் தெரிஞ்சிருக்கணுமே.
தெரிஞ்சிருந்தோம் அவளுக்கு சக்கடத்தியா வந்திருக்காள். Wish you happy married life. அம்மாங்க கங்கா. பிரியா, பிரகாஷ் உள்ள வாங்க. அம்மா, உங்க சம்மதம் இல்லாம அந்த கல்யாணம் பண்ணிட்டு தப்புதான். அதை மன்னிச்சு எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சு. எல்லா வேலைக்கும் ஆளுங்க இருக்காங்கன்னு தான் பேரு. அவ கை குடைச்சல் கால் குடைச்சல்னு படுத்துக்கிறாளுங்க. ஏன் தலையெழுத்து அவளுங்களுக்கும் சேர்த்துதான் வேலைக்காரியா நான் இருக்கேனே. அம்மா, சின்ன அண்ணிய கூப்பிடுங்கம்மா. ஏன் புருஷனை தானா தேடிக்க தெரியுது? பசி எடுத்தா தானா வந்து சாப்பிட தெரியாதா? வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணுமா? உட்காருங்க. சாரிம்மா. பரவாயில்ல, நான் சாப்பிடுறதுக்காக மத்தவங்க பட்டினி இருக்க வேண்டாம். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நானும் இந்த வீட்டுல ஏறக்குறைய சொந்தக்காரன் தான்மா. ஆனா நடைமுறையில வேலைக்காரன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இவங்களோட உட்காந்து தரையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏறக்குறைய அந்த நேரம் தான்மா. எங்களோட சேர்ந்து சாப்பிடறதுல உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா தாராளமா சாப்பிடலாமா? சாப்பிடுறேன். உட்காருமா. டே முருகா, இந்த சுடுதண்ணியை கொண்டு போய் அண்டால ஊத்து. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் பொறுங்க. யார் கால் எடுத்து வச்ச நேரமோ எல்லாருமே இந்த வீட்டுல எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அடக்க ஒடுக்கமா உட்காரணும். ஆம்பளை மாதிரி சம்பளம் போட்டக்காதான் போற வர உங்க கால் தடுக்காது. Wish you happy married life, sir. தேங்க் யூ. சாரி, உங்களை எல்லாம் கூப்பிட முடியாம ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், லவ் மேரேஜ்னா அப்படிதான் இருக்கும். அதுக்காக சாப்பாடு போடாம ஏமாத்திராதீங்க. அவ்வளவுதானே. சாமி போய் எல்லாருக்கும் ஸ்பெஷல் சாப்பாடே வாங்கிட்டு வா. நான் கூட நைட்ல ஒண்ணுமே சாப்பிடல. சித்தப்பா, சித்தி கால் மேல அம்மா சுடுதண்ணி ஊத்திட்டாங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, அக்கா வெந்நீர் எடுத்துட்டு போகும்போது என் கால் தடுக்கி தவறி விழுந்துருச்சு. வலிக்குதா? ஆனா எனக்கு வலிக்குதே. அதனால தான் எனக்கு வலிக்கல.
நீ ஏன் அழுற? ஏதோ வெந்நீர் உன் கால கூட்டிக்கிட்ட மாதிரி. நான் வேணும்னே கொட்டலிங்க. அவ கால் தடுக்கிதான் விழுந்துருச்சு. இந்த வீட்டுல மத்தவங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா நீங்களே புரிஞ்சுக்க மறுக்கிறீங்களே. இப்படி 4 பேர் விருப்பம் சம்பாதிக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்றது, அப்புறம் ரூமுக்குள்ள வந்து அலறது. இதே வேலையா போச்சு. தப்பெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆமா, தப்பெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இன்னும் சத்தம் போட்டு கத்து. அம்மா, தாயே, குழந்தைங்க தூங்கணும். உன் சூரூபத்தை காட்டிடாத. சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்டணும். வேண்டாங்க. இந்த ஸ்டேஷன் போலியா? வா, போய் டிஃபன் சாப்பிடலாம். வாங்க. உட்காரு. ஆனந்த், ஏப்பா இங்க வந்து உட்கார்ந்துட்ட? அம்மா, எனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதை மனைவிக்கு இருக்கணும். இனிமே நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் நான் இந்த வீட்டுல இருக்கலாமா வேண்டாமான்னு முடிவு செய்ய வேண்டியிருக்கும். அப்போ டம்ளர்ல குடிக்க மாட்டேன். பழக்கம் இல்ல. எத்தனை நாளைக்கிட்ட ஆடு மாடு மாதிரி அறிவில்லாம தெரிஞ்சிட்டு இருப்ப? நீங்க அறிவுபூர்வமா ஏதாவது கேளுங்க, சொல்றேன். அந்த அளவுக்கு ஐடியா நீ? ஆமா, சீக்கிரம் சொல்லுங்க. டைம் இஸ் கோல்டினோ. பூனை தண்ணி குடிக்குமா? என்னமாமா குடிக்குமாமா? நீ பாத்தியா? பாலே குடிக்கும் போது தண்ணி குடிக்காதா? பால்ல தண்ணி கலந்தாவே குடிக்காது, அத பிறகு தண்ணி குடிக்கும். இப்ப நீங்க என்னதான் சொல்றீங்க? தண்ணி குடிக்காதுங்கிற? நான் குடிக்கும்ங்கிறேன். தண்ணி குடிக்காது. குடிக்க. சரி, அப்ப ஒரு பூனை பிடிச்சிட்டு வந்து என் கண்ணு முன்னால தண்ணி குடிக்க வை. அப்படி குடிக்க வச்சுட்டேன்னா உன் கால்ல இருக்கிற இந்த பழைய செருப்ப என் தலையில வச்சுக்கிட்டு 2 கிலோமீட்டர் நடக்கிறேன். என் கால்ல போடுற செருப்ப நீங்க செமக்கிறதுக்காகவே ஒரு பூனையை பிடிச்சு தண்ணி குடிக்க வைக்கிறேன். ஐயோ, நான் இப்ப பூனைக்கு எங்க போவேன்? ரைஸ் மில்லுக்குள்ளார போடா, பூனை இருக்கும், புடிச்சிட்டு வா. போறேன், பூனையோட வர்றேன். அம்மாச்சி, இங்க வா. என்னையா கூப்பிட்டியா? அதெல்லாம் சாத்து, சீக்கிரமா சாத்து. ஜாலிதான். அந்த பூனைய புடிச்சு தண்ணிய குடிக்க வைக்கல. கதவை மூடிட்டேன். எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. சீக்கிரம் புடிங்க. குடிக்கிறேன். பின்னாடியே வா. செவத்துல எதுவும் ஓட்டை இல்லையே. என்னையா உன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன். எங்க 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 எங்க? இங்க தானே உன் முன்னாடி நிக்கிறேன். கட்டிப்புடி. நான் உன்னை பிடிக்க வரல, நான் பூனை பிடிக்க வந்தேன். யோ, பொய் சொல்லாத. இது வரைக்கும் நீ கரப்பாம்பூச்சி தான் பிடிச்சிக்கிட்டு இருந்த. பூனை பிடிக்க வர சாக்குல என்ன கட்டி பிடிக்க தானே வந்த. நான் எப்படி உன்னை கட்டி பிடிக்க முடியும்? இப்படித்தான். ஏடா, பூனை பிடிக்கிறேன்னு போன, பிடிச்சியா? இல்லம்மா, பூனை தான் என்ன பிடிச்சுக்கிட்டு இருக்கேன்.